வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். 60 விரைவு செய்திகளை உடன் வழங்குவதற்காக நான் நவீனா ஸ்ரீபாலாஜி. வீட்டு உபயோகத்துக்கான கேஸ் சிலிண்டரின் விலையை 50 ரூபாய்க்கு மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவித்துள்ளார். இந்த விலை உயர்வால் மாநில விலையில் பெரும் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 803 ரூபாயில் இருந்து 853 ரூபாயாக அதிகரிக்க உள்ளது. இதேபோல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெரும் மக்களுக்கான சிலிண்டர் விலை 500 ரூபாயில் இருந்து 550 ரூபாயாக அதிகரிக்க உள்ளது. விலை உயர்வு 8ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்டும் வகையில் இந்த விலை உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம் அளித்துள்ளார். குறைந்த விலையில் சமையல் எரிவாயுவை விற்பனை செய்வதால் 41,338 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயராது என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படாததால் நடுத்தர மக்கள் ஏமாற்றத்தில் ஆழ்ந்தனர். இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் மீதான கலால் வரி 1 லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரித்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படலாம் என வாகன ஓட்டிகள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். கலால் வரி உயர்த்தப்பட்டிருந்தாலும் சில்லறை விற்பனையில் பெட்ரோல் டீசல் விலை உயராது என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பான அமளியால் அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டை மையப்படுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை கூட்டத்திற்கு யார் அந்த தியாகி என்ற பேட்ச் அணிந்தும் பதாகைகளை ஏந்தியும் வந்திருந்தனர். இதையடுத்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு டாஸ்மாக் விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள வழக்கை பேச அவையில் இடமில்லை என கூறி அனுமதி மறுத்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் பதாகைகளை ஏந்தி முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் இன்று ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். வெளிநடப்பு செய்தபோது அதிமுகவினருடன் சேர்ந்து சென்ற ஒரு சில நொடிகளில் செங்கோட்டையன் மீண்டும் அவைக்குள் திரும்பியுள்ளார். தனது தொகுதியில் உள்ள சாயக்கழிவு பிரச்சினைகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசினார். மேலும் சட்டையில் அணிந்திருந்த அந்த தியாகி யார் பேட்ஜை அகற்ற சபாநாயகர் உத்தரவிட்டதால் பேட்ஜை கழற்றி வைத்துவிட்டு செங்கோட்டையன் பேசினார். எதிர்க்கட்சி தலைவரால் நொந்து போன அதிமுக தொண்டர்களும் சசிகலாவும் தான் தியாகிகள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். அதிமுகவினர் வெளியேறிய பின் பேசிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரால் நொந்து நூடுல்ஸ் ஆகி போன அதிமுக தொண்டர்களும் முதல்வர் பதவிக்காக யார் காலில் விழுந்தாரோ அந்த அம்மையாரும் தான் இன்றைய தியாகிகளாக இருப்பதாக கூறினார். விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது தீர்மானத்தில் இருந்தவற்றை இலங்கை செல்லும் பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதியதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இலங்கை பயணம் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். மத்திய அரசும் பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதிமுக என்றும் நொந்து நூலானது கிடையாது என முதலமைச்சர் விமர்சனத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாக் நிறுவன ஊழல் குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டதாக கூறினார். டாஸ்மாக் ஊழலை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக என்றும் நொந்து நூலானது கிடையாது எனவும் தான் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் போன்று முதலமைச்சரால் எதிர்கொள்ள முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். 16 ஆண்டுகள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தும் மீனவர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை திமுக போக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர் மத்திய அரசு மீது பழி போட்டு திமுக தப்பிக்க முயற்சிப்பதாகவும் விமர்சித்தார். 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருக்கும் அந்த தியாகியை தான் யார் என்று கேட்கிறோம் என எக்ஸ் தளத்தில் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. மீனவர்கள் கைதாவதை தடுக்கும் வகையில் தங்கச்சி மடத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் வகையில் 150 கோடி ரூபாயில் துறைமுகம் அமைக்க அரசாணை என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.
சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கச்சிமடம் துறைமுகத்திற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என கூறினார். கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், விற்பனை போன்றவைகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கு ஏதுவாக 7000 பயனாளிகளுக்கு 52 கோடியில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். மீன் உலர்த்துதல் தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கி பயிற்சி அளிக்கும் திட்டம் 2500 மீனவ குடும்பங்களைச் சேர்ந்தோருக்கு 9 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 15300 மீனவர்களுக்கு மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்யும் பயிற்சி வழங்க 20 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் தீட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே மேடையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மாறி மாறி புகழ்ந்து கொண்டது பேசுபொருளாகியுள்ளது. சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை, சீமான் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய சீமான், தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லும்போது பிரதமர் கூறுகிறார் எனவும், தமிழின் பெருமையை வெளிநாடுகளில் பிரதமர் மோடி உயர்த்தி பிடிப்பதாகவும் தெரிவித்தார். அண்ணாமலை பேசிய போது தனது கொள்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக இருப்பவர் சீமான் எனவும், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாக அவரை பார்ப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இருவரும் மாறி மாறி புகழ்ந்தது மாநில தேர்தல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடுத்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சீமானின் தூண்டுதலின் பேரில் நாம் தமிழர் கட்சியினர் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் சமூக ஊடகங்களில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் சித்தரித்து கருத்துகள் பதிவிடுவதாகவும் அதற்கு நஷ்டஈடு கோரியும் டிஐஜி வருண்குமார் திருச்சி 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இவ்வழக்கில் சீமான் இன்று ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நாளை ஆஜராக அனுமதி அளிக்க வேண்டும் என அவர் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், இல்லையெனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். திருச்சியில் அமைச்சர் கே.என். நேரு வீட்டில் நடந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். டிவிஎச் நிறுவனம் சென்னை, கோவை, திருச்சி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வங்கி மோசடி, சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள டிவிஎச் கட்டுமான நிறுவனத்தின் பங்குதாரர் ரவிச்சந்திரன் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதேபோல் அமைச்சர் கே.என். நேருவின் மகன் அருண் நேருவிற்கு சொந்தமான GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரியல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் உட்பட தமிழ்நாட்டில் 13 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள டிவிஎச் நிறுவனத்தின் உரிமையாளர் அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீட்டில் சோதனை நடந்தது. திருச்சி தில்லை நகரில் அமைச்சர் வீட்டில் இருந்து பல்வேறு ஆவணங்கள், சூட்கேஸ் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். சென்னை தலைமைச் செயலகத்திலேயே கழிவுநீர் தேங்கியது, தூய்மை பணி குறித்து சட்டப்பேரவையில் கேள்வியும் எழுப்பப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டிகள் நிரம்பி சாலைகளில் வழிந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் துர்நாற்றம் காரணமாக மூக்கை மூடியபடி அவற்றை கடந்து செல்கின்றனர். கழிவுநீரை அகற்றுவது உள்பட தூய்மை பணியை எல்லாம் சிறப்பாக செய்வதாக மாநகராட்சி தரப்பில் பெருமை அடித்து வரும் நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திலேயே கழிவுநீர் தேங்கி கிடப்பது பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. செய்யாறு சிப்காட் எண்ணூர் தொழிற்தட சாலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில் தெரிவித்தார். கேள்வி நேரத்தின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஏவா வேலு, இந்த சாலை திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படும் பட்சத்தில் சிப்காட்டில் உற்பத்தி பொருட்கள் எளிதாக துறைமுகம் கொண்டு செல்லப்படும் என்றும், திருவண்ணாமலை கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் உதவியாக இருக்கும் எனவும் பதிலளித்தார். சென்னை அம்பத்தூரில் அரசு பேருந்து ஏறி இறங்கியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அம்பத்தூரைச் சேர்ந்த பூர்ணிமா என்ற தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அவர் பணியாற்றி வந்தார். இன்று காலை இருசக்கர வாகனத்தில் அம்பத்தூரில் இருந்து தொழிற்பேட்டை நோக்கி பூர்ணிமா சென்று கொண்டிருந்த போது டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பகுதி அருகே பிரேக் பிடித்த போது அவர் தவறி விழுந்தார். அப்போது பின்னால் வந்த அரசு பேருந்து பூர்ணிமாவின் வயிற்று பகுதியில் ஏறி இறங்கியதில் பூர்ணிமா சம்பவ இடத்திலேயே பலியானார்.
இதையடுத்து அவரது உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இஸ்லாமிய நன்கொடை சொத்துக்களை நிர்வகிக்கும் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதோரை உறுப்பினர் ஆக்குவது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக எம்பி ஆர் ராசா சார்பில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் உள்ள இந்த மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி, டிஎம்சி உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்ட திருத்தத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் கடும் அமளி நடந்தது. அப்போது வக்பு வாரிய மசோதாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுமாறு சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி பேசியுள்ளார். மும்பை பங்குச்சந்தையில் 10 நொடிகளில் 20 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்திய பங்குச்சந்தையில் வாரத்தின் தொடக்க நாளில் வர்த்தகம் பெரிய அளவில் விற்பனையுடனும் சரிவுடனும் தொடங்கியுள்ளது. தொடர்ந்து தேசிய பங்குச்சந்தை சென்செக்ஸ் 3939 புள்ளிகள் சரிந்து 71,425 இருந்தது. மும்பை பங்குச்சந்தை நிப்டி 1160 புள்ளிகள் சரிந்து 21,743 உள்ளது. கடந்த 10 மாதங்களுக்கு பின் பங்குச்சந்தை பெரிய அளவில் சரிந்து முதலீட்டாளர்களின் முதலீட்டை காலி செய்திருக்கிறது. ஒரே நாளில் வெறும் 10 வினாடிகளில் முதலீட்டாளர்கள் சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் வரை பணத்தை சந்தையில் இழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளால் பங்குச்சந்தை பெரும் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவது குறிப்பிடத்தகுந்தது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள உள்ள பீகாரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி நடத்தப்பட்டது. பீகாரில் இந்த ஆண்டு கடைசியில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் இன்று பீகாரில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படும் பாத யாத்திரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெள்ளை டி-ஷர்ட் அணிந்து கலந்து கொண்டார். பெகுசராய் நகரின் மத்திய பகுதியில் இருந்து ராகுல் காந்தி தலைமையில் தொடங்கிய இந்த பேரணியில் கன்னையாகுமார் மாநில தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குக, புலம்பெயர்ந்தவரை தடுத்து நிறுத்துக என்கிற தலைப்பில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பேரணியின் போது மசூதியில் இந்து அமைப்பினர் காவிக்கொடி கட்ட முற்பட்டதால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. இந்து பண்டிகையான ராமநவமி முன்னதாக நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சிக்கந்தரா பகுதியில் இருக்கும் சையத் சலார் ஹாஜி தர்கா மீது திடீரென்று ஏறிய இந்து அமைப்பினர் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டபடி கொடிகளை அங்கு கட்ட முற்பட்டனர். மேலும் தர்காவுடன் கூடிய அந்த மசூதியை இடித்து கோயில் கட்ட வேண்டும் என்றும் கூறி கோஷம் எழுப்பினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இந்து அமைப்பினரை தர்காவிலிருந்து வெளியேற்றினர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்டோரை கைது செய்ய கோரிக்கை தற்போது வலுத்திருக்கிறது. தான் உயிருடன் இருக்கும் வரை உச்சநீதிமன்றத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 25,000 ஆசிரியர்களுடன் துணை நிற்பேன் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். ஊழல் காரணமாக 2016ஆம் ஆண்டு பணி அமர்த்தப்பட்ட 25,753 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களை உச்சநீதிமன்றம் அதிரடியாக பணி நீக்கம் செய்துள்ளது. இதற்கு மமதா பானர்ஜி கண்டனம் தெரிவித்த போதும் ஊழலுக்கு மேற்கு வங்க அரசே காரணம் என பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பேட்டியளித்தனர். இந்நிலையில் யார் தகுதியானவர் என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கல்வி முறையை ஒட்டுமொத்தமாக உடைக்க யாருக்கும் உரிமை இல்லை எனவும் மமதா குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு, பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தின் வியாபார முறைகேடு உள்ளிட்டவற்றில் உச்சநீதிமன்றம் கடும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். எம்புரான் திரைப்பட தயாரிப்பாளரும் கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனமான கோகுலம் கோபாலன் கொச்சி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். எம்புரான் திரைப்படம் கேரளாவில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் திரைப்பட தயாரிப்பாளரான கோகுலம் கோபாலனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது பல்வேறு ஆவணங்கள் மற்றும் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அளிக்கப்பட்ட நோட்டீஸை தொடர்ந்து கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜரானவரிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர்.
ஆந்திர மாநிலம் குண்டூரில் நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குண்டூர் ஸ்வர்ண பாரதி நகரைச் சேர்ந்த நாகராஜு ராணி தம்பதியினரின் 4 வயது மகனான ஐசக் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஐசக் மீது பாய்ந்து கடித்து குதறி கழுத்தை பிடித்து இழுத்துச் செல்ல முயன்றது. அங்கிருந்தவர்கள் தெருநாய்களை துரத்திவிட்டு சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சிறுவன் ஐசக் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்து சிறுவன் வீட்டிற்கு சென்ற போலீசார் ஐசக்கை கடித்து குதறிய நாய் தெருநாயா அல்லது வளர்ப்பு நாயா என்று விசாரணை செய்து வருகின்றனர். தெலங்கானா மாநிலத்தில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த தாய் தனது 3 குழந்தைகளையும் விஷம் வைத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியிருக்கிறது. அமீன்பூரில் உள்ள ராகவேந்திரா காலனியில் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையா மற்றும் ரஜிதா தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ரஜிதாவுக்கு அவரது சின்ன வயசு நண்பரான சிவா என்பவருடன் மீண்டும் பழக்கம் ஏற்பட்டது. திருமணத்தை மீறிய உறவில் இருந்த ரஜிதா தனது 3 குழந்தைகள் மற்றும் கணவரை கொலை செய்ய தயிர் சாதத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ய முற்பட்டார். இதில் குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் கணவர் தயிர் சாதம் சாப்பிடாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தார். இச்சம்பவம் குறித்து காவலர்கள் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் துப்பாக்கி, கையெறி குண்டு உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காஷ்மீர் போலீசார் இணைந்து பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குப்வாரா மாவட்டம் கண்டி வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் போலீசாருடன் இணைந்து நேற்று தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது வனப்பகுதியில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி, 7 கையெறி குண்டுகள், 90 தோட்டாக்கள், சூரிய ஒளி மின்சக்தியில் இயங்கும் செல்போன் சார்ஜர்கள், பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட ஸ்லீப்பிங் பேக் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற மஜகவினரை போலீசார் கைது செய்தனர். மஜக கோவை வடக்கு மாவட்ட தலைவர் ஜாஃபர் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்தை முற்றுகையிடச் சென்றனர். மத்திய அரசை கண்டித்தும் வக்ஃபு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்களை முழங்கியபடி வந்தவர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் காவல் ஆய்வாளர் சின்ன காமனன் மற்றும் போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க ஏராளமானோர் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வாரந்தோறும் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுவாக வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக குறைதீர் கூட்டத்தில் வழங்கப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஒவ்வொருவரும் வாரந்தோறும் மனு அளிக்க வருவதால் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு மனு அளிக்க குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறியதால் பதற்றமான சூழல் நிலவியது. வெயிலின் தாக்கத்தால் இருந்து தப்பிக்க 2 சக்கர வாகனத்தில் சன்ரூஃப் பொருத்திய கோவை இளைஞரின் செயல் பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. பேரூர் பகுதியைச் சேர்ந்த சசி டெலிவரி சேவைகளை வழங்கி வருகிறார். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் 2 சக்கர வாகனத்தில் சன்ரூஃப் பொருத்தி பயணித்து வருகிறார். வெயிலின் தாக்கம் சற்று குறைவதாகவும் மழைக்காலங்களில் மழைக்காக ஒதுங்கி நிற்காமல் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடிவதாகவும் சசி மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் மீது 2 சக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரமடை மேம்பாலம் அருகே முதியவர் ஒருவர் சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது கணவருடன் பெண் ஒருவர் 2 சக்கர வாகனத்தை ஓட்டி பழகிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து 2 சக்கர வாகனம் முதியவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த முதியவரை அப்பகுதியினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாய் உயிரிழந்த சோகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவி பொதுத் தேர்வு எழுதச் சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீகாளிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் மலர்விழி தம்பதியின் இளைய மகள் மகாலட்சுமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இதற்கிடையில் வீட்டில் இருந்தபோது மயக்கமடைந்த மலர்விழியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவித்தனர். தொடர்ந்து தாய் இறந்த சோகத்திலும் மகாலட்சுமி கண்ணீர் மல்க பொதுத் தேர்வு எழுதச் சென்ற சம்பவம் உறவினர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.
அதன் பிறகு மாணவி தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. மேட்டுப்பாளையம், சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் காற்றின் வேகம் தாங்காமல் பனப்பாளையத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதையடுத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து சேதமடைந்த வாழை மரங்களுக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே சூறாவளி காற்றுடன் பொழிந்த மழையால் சாலையோரம் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நம்பியூர், குருமந்தூர், சூரியம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சூரியம்பாளையம் பகுதியில் உள்ள ஆலமரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. கொன்னமடை, மணிகம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்ததில் மின்கம்பிகள் அரிந்து விழுந்தன. குப்பிப்பாளையம் பகுதியில் 15க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் மற்றும் குடிசை வீடுகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேரோட்டம் தொடங்கிய நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆரூரா தியாகசா என்ற கோஷத்தோடு தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆழித்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஆழித்தேரை ஆட்சியர் மோகனச்சந்திரன் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் ஆசியாவின் மிகப்பெரிய தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்று வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மது குடிக்க பணம் கேட்டு தந்தையை தாக்கிய மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருத்துறையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் காத்தவராயனிடம் அவரது மகன் மகேந்திரன் மது குடிக்க பணம் கேட்டு தகராறு செய்திருக்கிறார். பணம் மறுத்ததால் ஆத்திரமுற்ற மகேந்திரன் அருகில் கிடந்த செங்கல்லால் தந்தையை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. படுகாயமுற்ற காத்தவராயன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது குறித்த புகாரின் பேரில் புதுப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி அருகே குரவர் காலனியில் மழைநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதால் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆதார் கார்டுகளை ஒப்படைக்க பொதுமக்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குரவர் காலனியில் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் தண்ணீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மழை நீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டுகளை திரும்ப ஒப்படைக்கிறோம் என்று பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அதிரடி வரி அறிவிப்பு காரணமாக உலக வர்த்தக சந்தையிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இந்தியாவுக்கு 26%, சீனாவுக்கு 34%, பாகிஸ்தானுக்கு 29%, கம்போடியாவுக்கு 49% என இறக்குமதி வரியை ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்தார். இந்நிலையில் உலக அளவில் பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. பங்குச்சந்தை சரிவால் ஜப்பான் மார்க்கெட் மூடப்பட்ட நிலையில் சிங்கப்பூர் பங்குச்சந்தை 5.5%, மலேசியா பங்குச்சந்தை 4%, ஹாங்காங் பங்குச்சந்தை 8.8% என சரிவை சந்தித்தது. ஜெர்மனி 5%, ஆஸ்திரேலியா 6.4% என சரிவு ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் ஊடகவியலாளர்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ததில் இருந்து இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் 50,695 பேர் உயிரிழந்ததாகவும் 1,15,000க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் அவதியுற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் கம்யூனிஸ்டில் உள்ள நசார் மருத்துவமனைக்கு அருகே உள்ள பத்திரிகையாளர்கள் கூடாரத்தின் மீது இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 2 கொல்லப்பட்ட நிலையில் 7 பேர் காயமடைந்தனர். மத்திய காசாவில் 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீனிய அமெரிக்க சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தெற்கு லெபனானில் 2 உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உள்பட 14 நாடுகளின் விசாக்களுக்கு சவுதி அரேபியா தற்காலிக தடை விதித்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான ஹஜ் புனித யாத்திரை ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
இந்நிலையில் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், எகிப்து, இந்தோனேஷியா, ஈராக், சூடான் உள்பட 14 நாடுகளுக்கான விசாக்களுக்கு சவுதி அரேபிய அரசு தற்காலிக தடை விதித்திருக்கிறது. முறையான பதிவு செய்யாமல் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் தனி நபர்களை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத வேலைவாய்ப்பில் ஈடுபடும் செயலை தவிர்ப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விதிகளை மீறக்கூடிய நபர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் வருங்காலத்தில் 5 ஆண்டுகள் தடையை எதிர்கொள்வார்கள் என்றும் சவுதி அரேபிய அதிகாரிகள் அதிரடியாக அறிவித்தனர். அமெரிக்காவின் நிதி பற்றாக்குறையை தீர்க்க ஒரே வழி இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பது மட்டுமே என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சீனா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகளுடன் தங்களுக்கு மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை உள்ளதாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது மட்டுமே என திட்டவட்டமாக கூறியுள்ளார். அவை ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும் ஜோ பைடனின் அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்காவிற்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவிற்கான வரிகள் மிகவும் முக்கியமானது என்பதை ஒரு நாள் மக்கள் உணர்வார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வருவாய் துறையில் 20,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது. தலைநகர் வாஷிங்டனில் இருக்கும் வருவாய் சேவை துறையின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கும் நிலையில் நாடு முழுவதும் இந்த துறையில் 1,00,000 பேர் பணியாற்றுகின்றனர். இதில் 20% பேரை பணி நீக்கம் செய்ய அரசு அதிரடியாக முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் 20,000 பேர் பணி நீக்கம் செய்யப்படுவது உறுதியாக இருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு இமெயிலில் அனுப்பப்பட்டுள்ளன. அதே சமயம் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கை அடுத்த மாதத்தின் நடுப்பகுதியில் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்கை எதிர்த்து அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் கனமழைக்கு 18 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து ஓஹியோ வரை பல்வேறு மாகாணங்களில் கனமழை கொட்டியது. குறிப்பாக கென்டக்கி, டென்னசி, அலபாமா ஆகிய மாகாணங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதேபோன்று ஆர்கன்சஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பிரதான சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அமெரிக்காவில் வெள்ள பாதிப்பில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அலபாமா, ஜார்ஜியா, புளோரிடா ஆகிய மாகாணங்களுக்கு புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் 39 வயது பெண் 1 மாத குழந்தைக்கு பாட்டியாகி இருக்கும் சம்பவம் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. ஹான்ஹூ மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் நாள்தோறும் தன்னை பற்றியும் 1 மாத குழந்தை பற்றியும் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வந்தார். சமீபத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் பாட்டி மூலமாக குழந்தைக்கு பாலூட்டினார். மிகவும் இளமை தோற்றத்தில் காணப்பட்ட அவரிடம் அது உங்கள் மகனா என்று பலர் கேள்வி எழுப்பினர். அதற்கு குழந்தை என்னுடைய பேரன் என்று பதிலளித்து ஆச்சரியப்படுத்தினார். அந்த 1 மாத ஆண் குழந்தை இந்திய பெண்ணுடைய மகளுக்கு பிறந்தது என தகவல்கள் கூறுகின்றன. ஜப்பானில் மருத்துவ ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறால் கடலில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். நாகசாக்கி விமான நிலையத்தில் இருந்து புகுவோகா பகுதிக்கு நோயாளி ஒருவரை ஏற்றிச் சென்ற மருத்துவ போக்குவரத்து ஹெலிகாப்டர் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கடலோர காவல் படையினர் 2 விமானங்கள் 3 கப்பல்களை அனுப்பி கடலில் மூழ்கியவர்களை மீட்க முயற்சி நடத்தப்பட்டது. இதில் ஹெலிகாப்டர் பைலட், உதவியாளர், மருத்துவ பணியாளர் ஆகியோர் உயிருடன் காப்பாற்றப்பட்டனர். தொடர்ந்து தலைமை மருத்துவர், நோயாளி, பணியாளர் 3 பேர் உயிர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்துக்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபை போப் பிரான்சிஸ் உடல்நலம் பெற்று சக்கர நாற்காலியுடன் பிரார்த்தனையில் பங்கேற்றார். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். நுரையீரல் தொற்று காரணமாக 3 வாரங்கள் சிகிச்சை பெற்ற பின் மார்ச் மாதம் 23ஆம் தேதி உடல்நலம் பெற்று மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். கடந்த 2 வாரங்களாக அவரை பார்ப்பதற்கு பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் வேட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை கூட்டத்தில் போப் பிரான்சிஸ் சக்கர நாற்காலியுடன் பங்கு பெற்றார். அனைவருக்கும் வாழ்த்து கூறிய அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள சென்னை, கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான IPL போட்டி டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன.
நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணி பங்கேற்ற 4 போட்டிகளில் ஒன்றில் மட்டும் வெற்றி கண்டுள்ளது. இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சிஎஸ்கே KKR அணிகளுக்கு இடையே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆட்டம் நடைபெறுகிறது. இதற்கான ஆன்லைன் டிக்கெட் இணையதளத்தில் தொடங்கிய நிலையில் தொடர்ந்து அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துள்ளது. ₹1,700 முதல் ₹7,500 வரை ஐபிஎல் தளத்தில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. ஒரு நபருக்கு 2 டிக்கெட் மட்டுமே வழங்கப்படும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை அணியின் ஐபிஎல் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் உண்மையான ரசிகர்களுக்கு கிடைப்பதில்லை என புகார்கள் எழுந்திருக்கின்றன. சிஎஸ்கே KKR அணிகளுக்கு இடையிலான போட்டியின் டிக்கெட்டுகளுக்கான ஆன்லைன் தளத்தில் 1500 பேர் தான் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தது. ஆனால் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு டிக்கெட் கூட இல்லை என ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது ரசிகர்களை ஏமாற்றும் செயல் என்றும் இது குறித்து உடனடியாக BCCI தலையிட வேண்டும் என்றும் ரசிகர்கள் வலியுறுத்துகின்றனர். இது குறித்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்கும் ரசிகர்கள், சிஎஸ்கே அணிக்கான போட்டிகளில் இணையதளத்திலிருந்து டிக்கெட் பெறும் நபர்கள் மிக குறைவு என்றும் மற்றவர்களுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் டிக்கெட் வழங்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். இதன் மூலம் சினிமா நடிகைகள், டிவி சீரியல் நடிகைகள், சமூக வலைத்தள பிரபலங்கள் உள்ளிட்டவர்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் ஸ்பான்சர் செய்யப்படுவதாகவும் உண்மையான ரசிகர்களுக்கு டிக்கெட்டே கிடைப்பதில்லை என்றும் அதிரடியாக குற்றம் சாட்டுகின்றனர். அஸ்வின் யூடியூப் சேனலில் இனி சிஎஸ்கே போட்டிகள் பற்றிய வீடியோக்கள் வராது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அட்மின் வெளியிட்டுள்ள விளக்கத்தில், அஸ்வின் யூடியூப் சேனலில் இனி சிஎஸ்கே போட்டிகள் குறித்த முன்னோட்டம், போட்டிக்கு பிந்தைய விவாதம் செய்யப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிகழ்ச்சிகளில் விருந்தினர்கள் கூறும் கருத்துகள் அஸ்வினின் கருத்து அல்ல எனவும் கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகான நிகழ்ச்சியில் சிஎஸ்கே அணி குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. பேசு பொருளாகி பின்பு அந்த வீடியோ நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் வீரர் இஷாந்த் சர்மாவுக்கு 25% அபராதம் BCCI விதித்திருக்கிறது. முன்னதாக ஹைதராபாத்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் ஐபிஎல் விதிமுறைகளை மீறியதாக கூறி குஜராத் வீரர் இஷாந்த் சர்மாவுக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து 25% அபராதம் விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் அவருக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் எந்த குற்றத்திற்காக அபராதம் மற்றும் தகுதி இழப்பு புள்ளி அளிக்கப்பட்டது என்பது குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை. விதி 2.2 கீழ் கிரிக்கெட் உபகரணங்கள், ஆடைகள், மைதான உபகரணங்களை துஷ்பிரயோகம் செய்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஷாந்த் சர்மா 4 ஓவர்களில் 53 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தாதது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் தொடரில் தோனி இப்போதும் ஆபத்தானவர்தான் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் அணியின் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், தோனியின் விக்கெட் கீப்பிங் மோசமடையவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவர் கீப்பராக தோனி எதையும் தவறவிடவில்லை எனவும் எப்போதும் போல அவர் சிறப்பாக இருப்பதாகவும் ரிக்கி பாண்டிங் கூறியுள்ளார். சிஎஸ்கே குறித்து எதையும் விவாதிக்க தேவையில்லை எனவும் அவர்கள் நிறைய சாதித்திருப்பதாகவும் அவர் கூறினார். தோனி சில பந்துகளை சந்தித்து விளையாடக்கூடிய மிகச்சிறந்த பால் ஸ்ட்ரைக்கராக இருப்பதாகவும் ஐபிஎல் தொடரில் தோனி இன்னுமே ஆபத்தானவர்தான் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரு காலத்தில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தேர்வு செய்யப்படாததை ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிலை இருந்தது என குஜராத் ஐபிஎல் அணியின் முகமது சிராஜ் மனம் திறந்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர் தனது பந்துவீச்சு மற்றும் மனநிலை குறித்து கடுமையாக உழைத்து வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு நான் தேர்வு செய்யப்படாததை தன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தனக்குத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டு தன் தவறுகளை சரி செய்து மீண்டும் மகிழ்ச்சியாக விளையாட்டில் ஈடுபட தொடங்கியதாகவும் முகமது சிராஜ் மேலும் கூறியிருக்கிறார். சிறப்பாக விளையாட முயற்சிக்கும் போது மனநிலை உச்சத்தில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து ODI மற்றும் T20 அணியின் புதிய கேப்டனாக ஹாரி ப்ரூக் நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து அணியின் வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கான கேப்டனாக செயல்பட்டு வந்த ஜோஸ் பட்லர் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு பிறகு கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகினார். சாம்பியன்ஸ் டிராபியின் குரூப் ஸ்டேஜில் நடைபெற்ற 3 போட்டிகளிலும் இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவியதால் கேப்டன் பொறுப்பில் இருந்து அவர் விலகினார். தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ஜோஸ் பட்லர் விளையாடி வருகிறார். இந்நிலையில் இங்கிலாந்து ODI மற்றும் T20 அணியின் புதிய கேப்டனாக ஹாரி ப்ரூக் நியமிக்கப்பட்டுள்ளார்.
2 ஆண்டு கால தடைக்கு பின் வங்கதேச அணியின் முன்னணி வீரர் நசீர் ஹுசைன் மீண்டும் களத்திற்கு திரும்பியிருக்கிறார். நசீர் ஹுசைன் 2011ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை அணியில் தவிர்க்க முடியாத வீரராக வலம் வந்தார். அந்த காலகட்டங்களில் 115 சர்வதேச போட்டிகளில் விளையாடியிருக்கும் அவர் 2 சதங்கள் மற்றும் 14 அரை சதங்கள் விளாசியிருக்கிறார். இதற்கிடையே கடந்த 2023ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஊழல் தடுப்பு சட்டத்தை மீறியதற்காக நசீர் ஹுசைன் 6 மாத இடைநீக்கத்துடன் 2 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டது. அதன் காரணமாய் அவர் உள்ளூர் தொடர்கள் உள்பட எந்த கிரிக்கெட் போட்டியிலும் களம் காணவில்லை. இந்நிலையில் அவரது தடை காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. எனவே அவர் மீண்டும் கிரிக்கெட் விளையாட தொடங்கலாம் என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு எஃப்சி அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. 11வது ஐசிஎல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதியின் 2வது சுற்றில் எஃப்சி கோவா அணி முன்னாள் சாம்பியன் பெங்களூரு எஃப்சியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் கோவா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் முதலாவது சுற்றில் பெங்களூரு அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது. இதனால் கோல் வித்தியாசத்தின் அடிப்படையில் பெங்களூரு அணி 3-2 கோவாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதன் மூலம் பெங்களூரு அணி இறுதி ஆட்டத்தை எட்டுவது இது 4வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சார்லஸ்டன் டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்ற சார்லஸ்டன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்றது. இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் 2 வீராங்கனைகளான ஜெசிகா பெகுலா, சோஃபியா கெனின் ஆகியோர் மோதினர். தொடர்ந்து தொடக்க முதலே அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெசிகா பெகுலா 6-3, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் அபாரமாய் வெற்றி பெற்றார். இதன் மூலம் சோஃபியா கெனினை வீழ்த்தி அவர் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு குறித்து தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தகவல் தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில ஆண்டுகளுக்கு முன்னரே வெளியானது. ஆனால் இப்போது வரை படப்பிடிப்பு தொடங்கவில்லை. வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை திரைப்படம் தாமதமானதால் வாடிவாசல் படப்பிடிப்பு தொடங்குவதிலும் சிக்கல் இருந்தது. இந்நிலையில் வாடிவாசல் படப்பிடிப்பு வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதம் தொடங்கும் என கலைப்புலி எஸ் தானு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ் இசையில் ஒரு பாடல் பதிவு முடிந்துவிட்டதாகவும் அவர் அப்டேட் கொடுத்துள்ளார். சூர்யா தற்போது ஆர்.ஜே. பாலாஜி இயக்கும் தனது 45வது படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நகைச்சுவை நடிகர் குணால் கம்ராவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால முன்ஜாமீனை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகர் குணால் கம்ரா தனது யூடியூப் சேனலில் பாஜக கூட்டணியில் இணைந்த ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சரானதை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதைத் தொடர்ந்து குணால் கம்ரா மீது மும்பை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் தனக்கு டிரான்சிட் முன்ஜாமீன், அதாவது வேறு மாநிலத்தில் பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் இவ்வழக்கை மீண்டும் விசாரித்த நீதிபதி சுந்தர் மோகன் இடைக்கால முன்ஜாமீனை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வரை நீட்டித்ததோடு இடைப்பட்ட காலத்தில் மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தி விசாரணையை ஒத்திவைத்தார். சிவாஜியின் அன்னை இல்லம் ஜப்தி விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராம்குமாரின் மகன் வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததால் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை நீக்க கோரி நடிகர் பிரபு வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனையடுத்து தனக்கும் அன்னை இல்லத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என ராம்குமார் தரப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் சிவாஜி வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் எதிர்காலத்திலும் உரிமை கோர மாட்டேன் எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எம்புரான் திரைப்படம் கம்யூனிச படம் கிடையாது என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். பித்ரியாஜ் இயக்கத்தில் மோகன்லால், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் எம்புரான் திரைப்படம் கடந்த மாதம் 27ஆம் தேதி வெளியானது. இந்நிலையில் எம்புரான் படத்தில் இடம்பெற்றிருந்த குஜராத் கலவரம் தொடர்பான சில காட்சிகள் சர்ச்சையாகி போயின. அதே நேரம் இப்படத்தை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் திரையரங்கில் சென்று பார்த்து ரசித்தார்.
இதுகுறித்து மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு பொதுக்கூட்டத்தில் பேசிய பினராயி விஜயன், எம்புரான் திரைப்படத்தில் வரும் ஒரு சிறு காட்சிகளை வைத்து பாஜக, சங் பரிவார் அமைப்புகள் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்றன. ஆனால் எம்புரான் கம்யூனிச படம் கிடையாது என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். இயக்குனர் வசந்தபாலன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுள்ள சம்பவம் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெயில், அங்காடி தெரு, காவிய தலைவர் உள்ளிட்ட படங்களை இயக்கி பிரபலமானவர் வசந்தபாலன். இவர் நீலம் சார்பாக நடத்தப்பட்ட PK ரோசி திரைப்பட விழாவில் பங்கேற்று பேசினார். அப்போது ப. ரஞ்சித் வருவதற்கு முன் தலித், சாதி, அதிகாரம் குறித்த பார்வை வேறொன்றாக இருந்தது. ஆனால் ப. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் வந்த பிறகு இந்த பார்வைகள் எல்லாம் மாறிவிட்டதாக கூறினார். முக்கியமாக வெயில் திரைப்படத்தில் பன்றி மேய்ப்பவரை வில்லனாக காட்டியதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும், கலையின் முக்கியமான பணியே அரசியல்தான் எனவும் கருத்து தெரிவித்தார். அட்லி அல்லு அர்ஜுன் இணையும் திரைப்படம் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஷாருக் கானின் ஜவான் திரைப்படத்தை தொடர்ந்து தெலுங்கு முன்னணி ஹீரோ அல்லு அர்ஜுனுடன் இணைய இருக்கிறார் அட்லி. அதன்படி அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கும் நிலையில் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார் என்பது பற்றி தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அட்லி அல்லு அர்ஜுன் இணையும் திரைப்படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படம் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கட்சி சேர ஆசக்கூட, சித்ரிபுத்ரி ஆல்பம் பாடல்களால் பிரபலமான சாய் அபயங்கர், லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கும் பென்ஸ், சூர்யா 45, பிரதீப் ரங்கநாதன் திரைப்படம் என அடுத்தடுத்து 3 படங்களில் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி இருப்பது குறிப்பிடத்தகுந்தது. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ராமநாதன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 72. சத்யராஜிடம் நீண்ட காலமாக மேனேஜராக பணியாற்றி வந்த ராமநாதன் ராஜ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பெயரில் படங்கள் தயாரித்து வந்தார். சத்யராஜ் நடித்த வாத்தியார் வீட்டு பிள்ளை, நடிகன், வள்ளல், திருமதி பழனிசாமி, பிரம்மா, உடன்பிறப்பு, வில்லாதி வில்லன் ஆகிய படங்களை ராமநாதன் தயாரித்துள்ளார். அதேபோல விஜயகாந்த் நடிப்பில் பாரதி ராஜா இயக்கிய தமிழ்ச்செல்வன் படத்தையும் ராமநாதன் தயாரித்துள்ளார். இந்நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராமநாதன் சிகிச்சை பலனின்றி காலமானார். தன்னையும் நளினி பற்றியும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என நடிகர் ராமராஜ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். 80களில் நம்பர் 1 நடிகையாக வலம் வந்த நளினி முன்னணி நடிகரான ராமராஜனை காதலித்து வீட்டை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டார். ராமராஜன் நளினி தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கும் நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 2000 ஆண்டில் விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்கின்றனர். இந்நிலையில் ராமராஜனும் நளினியும் மீண்டும் இணைந்து விட்டதாகவும் அவர்களது பிள்ளைகளே இருவரையும் சேர்த்து வைத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதனை ராமராஜன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நடக்காத ஒரு விஷயத்தை திரித்து பேசுவதில் யாருக்கு என்ன ஆனந்தமோ தெரியவில்லை. இல்லாத ஒரு விஷயத்தை இனிமேல் நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசுவதை ஏற்க முடியவில்லை. நான் தனிமையாக வாழ பழக்கப்பட்டு விட்டேன். தயவு செய்து இனிமேல் வதந்திகளை பரப்பாதீர்கள் என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். ஆட்டோகிராஃப் படத்தின் ரீ-ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. சேரன் இயக்கி நடித்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் 2004ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சேரனுடன் ஸ்னேகா, கோபிகா, மல்லிகா, கனிகா உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருந்தனர். ஞாபகம் வருதே என அனைவரது பள்ளிக்கால நினைவுகளை திரையில் பிரதிபலித்த ஆட்டோகிராஃப் 3 தேசிய விருதுகளையும் வென்று அசத்தியது. இந்நிலையில் ஆட்டோகிராஃப் திரைப்படம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியாக உள்ளது. அதன்படி இந்த படம் மே 16ஆம் தேதி திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் ஆகிறது. இதையடுத்து சேரன் உள்ளிட்ட ஆட்டோகிராஃப் படக்குழுவினருக்கு பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மோகன்லால் நடித்துள்ள தொடரும் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தருண்மூர்த்தி இயக்கத்தில் மோகன்லால், சோபனா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் தொடரும் படத்திற்கு ஜெக்ஸ் பிஜாய் இசையமைத்துள்ளார். கார் ஓட்டுநரான மோகன்லால் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் எளிமையாக வாழ்ந்து வரும் நிலையில் திடீரென்று அவர் சந்திக்கும் பிரச்சனையை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது. சமீபத்தில் வெளியான தொடரும் படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்நிலையில் இந்த திரைப்படம் வரும் 25ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. மோகன்லால் நடிப்பில் கடந்த மாதம் ரிலீஸான எம்புரான்
திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை இணைந்தே இருங்கள் குமுதம் செய்திகளுடன். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.